சுரக்காய் தோலை வச்சு எப்படி ஊறுகாய் செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனேயே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊறுகாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது நல்லா ஒரு பேனில் மிதமான சூட்டில் வந்துட்டு வறுத்து எடுத்துகிட்டு அதை வந்துட்டு பொடி பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு கடாயில் வந்துட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி உரித்து வச்ச பூண்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். பூண்டு வந்துட்டு பழுத்த பூண்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்துட்டு ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும், இருந்தால் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிடலாம். இஞ்சி வந்துட்டு கொஞ்சம் சைஸ் இஞ்சி தான் நான் எடுத்திருக்கேன், அதை வந்துட்டு இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சுரக்காய் தோல் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையுமே போட்டு இதில் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஆறின உடனேயே மிக்ஸி பவுலில் போட்டு விழுதாக நம்ம அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அந்த கடாயிலேயே வந்துட்டு நம்ம கடுகும் வெந்தயமும் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா கிளந்து விட்டுட்டு தனி மிளகாத்தூளை போட்டு நல்லா கிளந்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு சுரக்காய் தோல் வந்துட்டு விழுதாக ரெடி பண்ணி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதை போட்டு நல்லா கிளந்து விட்டுட்டு தேவையான உப்புமே போட்டு நல்லா கிளந்து விட்டுட்டு இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா கிளந்து விட்டுட்டு இப்போ வந்துட்டு கெட்டியான புளி வந்து நம்ம புளி கரைசலை வந்துட்டு இதில் ஊற்ற போகிறோம். புளி கரைசலை இதில் ஆட் பண்ண உடனே ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா கொதித்த உடனே இறக்குற சமயத்தில் நல்லெண்ணெய் மேலேயே ஊற்றிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஊறுகாய் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.